வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணவேல். இன்னைக்கு நம்ம இன்று மேலே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மகாராஷ்டிராவில் எம்என்எஸ் மகாராஷ்டிரா நவ நிர்மான் சேனா கட்சியோட தலைவர் ராஜ் தாக்கரே அவர் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாரு. இந்த அவுரங்கசீப், சாம்பாஜி, சாவா படம் இதை பற்றியெல்லாம் சேர்த்து அவர் ஒரு கருத்து சொல்லியிருக்கிறாரு. அது என்ன கருத்து அப்படிங்கிறத பற்றி தான் விரிவாக இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் நிறைய பேர் கேலி பண்ணுறாங்க. கேலி கிண்டல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனையோ காமெடி பண்ணுறவங்க சேனல்லலாம் என்ன பண்ணுறாங்க, என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பணம் அனுப்புங்கன்னு கேட்குறாங்க. நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா? சேனல் நடத்த பணம் தேவைப்படும். அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும். அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை. அதை பார்ப்பதற்கு நீங்களும் சலிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை. புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான், ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான். ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. ஏற்கனவே தெரியும் நமக்கு, போன மாதம் இது ஒரு பெரிய பிரச்சனையாக பேசப்பட்டது. அதாவது அவுரங்கசீப்போட கல்லறை அங்கே நாக்பூர் பக்கத்தில் இருக்குது. அந்த கல்லறையை இடிக்கணும், அதை நீக்கணும், அந்த கல்லறை இங்கே இருக்கக்கூடாது, அவர் சாம்பாஜிக்கு எவ்வளோலாம் கொடுமை பண்ணார் தெரியுமா, அப்படி இப்படின்னு உருட்டிக்கிட்டு இருந்தாங்க. கலவரத்தை உண்டாக்குனாங்க, குரானை எரிச்சாங்க, இஸ்லாமியர்கள் மீது தாக்குதல் நடத்தினாங்க. அதை பற்றிலாம் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம். அந்த கல்லறையே ஒரு சாதாரண இடத்துல இன்னொரு சுஃபி துறவியோட தர்காவில் ஒரு ஓரமாக வச்சிருக்கிறாங்க. அதாவது இந்தியாவில் இதுவரை ஆட்சி செய்த, அதாவது சுதந்திரத்துக்கு முன்பாக ஆட்சி செய்த எல்லா அரசாட்சியிலும் அவுரங்கசீப்போட எம்பையர் மட்டும்தான் மிகப்பெரிய அளவில் விரிவடைந்து இருந்தது. அதாவது எங்கே தொடங்கி அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ இருக்க ஆப்கானிஸ்தானில் தொடங்கி, மேற்கே ஆப்கானிஸ்தான், கிழக்கே பர்மா, வடக்கே காஷ்மீர், தெற்கே தமிழ்நாடு வர எல்லா பகுதியும் இப்போ இந்த ஆர்எஸ்எஸ் கும்பல் சொல்லிட்டு இருக்காங்களே அகண்ட பாரதம், அண்டா பாரதம்னு, அந்த அகண்ட பாரதத்தை உண்மையிலேயே ஆட்சி செஞ்ச ஒரே மன்னர் அவுரங்கசீப் மட்டும்தான். சரியா? இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா 1960 கிட்ட அந்த சீனாவோடு ஒரு யுத்தம் வந்தது. சில பகுதிகளெல்லாம் பிடிச்சிட்டாங்க. இப்போவும் பார்த்தீங்கன்னா இந்த கைலாச மலைன்னு சொல்கிறாங்களே மானசரோவர், அது காஷ்மீரோட அது சைனாவோட பிடியில் தான் இருக்குது. இதை நாம் இந்தியா உடனே என்ன பண்ணோம்னா, இதுக்கு ஐநா சபைக்கு கொண்டு போனோம். நேரு பிரதமராக இருந்தபோது இது ஐநா சபைக்கு கொண்டு போனோம். அப்படி கொண்டு போனப்போ சைனா தரப்பிலிருந்து என்ன பதில் வைக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1680ஆம் ஆண்டு ஒரு இந்திய மன்னர் சீனாவின் பகுதியாக இருக்கக்கூடிய இந்த பகுதியை எங்கள் சீன மன்னரிடம் படையெடுத்து பிடுங்கிக்கிட்டாங்க. அதனால இப்போ அங்கேயும் மன்னராட்சி கிடையாது, இங்கேயும் மன்னராட்சி கிடையாது. அதனால எங்களுக்கு ஏற்கனவே பாரம்பரியமாக சொந்தமாக இருக்கக்கூடிய இந்த மானசரோவர் பகுதியை எங்கள்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி ஐநாவில் போய் அவங்க வாதம் பண்ணாங்க. அதன் பிறகு என்ன ஆச்சுன்னா, இந்துக்கள் வழிபாட்டுக்காக மட்டும் அங்கே மானசரோவர் ஏரிக்கும் கைலாச மலைக்கும் வரலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு தடை இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டு இந்த சீனா இந்த அப்படி ஒப்பந்தம் போடப்பட்டு அந்த இண்டோ சீனா வார் அப்படிங்கிறது முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம். இந்த 1680ஆவது வருஷம் இந்தியாவிலேருந்து படையெடுத்து போன ஒரு ராஜான்னு அவன் சொல்லிகிட்டே இருக்கானே, யார் அந்த ராஜா? அவுரங்கசீப் தான் அந்த ராஜா. என்ன சொல்லி படையெடுத்து போகிறாரு? இது என் இந்து சகோதரர்களுக்கான புனித நிலம், இந்த இந்து சகோதரர்களுக்கான புனித நிலம் சீனாவின் கையில் இருக்குது அப்படின்னா அந்த ராஜாவுக்கு லெட்டர் போடுறாரு, இந்த இடத்த எங்கள்கிட்ட ஒப்படைச்சிருங்க, இது எங்கள் இந்து சகோதரர்கள் புனிதமாக கருதக்கூடிய ஒரு இடம், அவர்கள் வழிபாட்டுக்கு முக்கியமான இடமாக கருதுகிறார்கள், அதனால் அந்த கைலாய மலை இருக்கக்கூடிய மானசரோவர் பகுதியை எங்கள்கிட்ட கொடுத்துருங்கன்னு ஒரு லெட்டர் போடுறார். போட்டால் சீன அரசர் கொடுக்க மறுத்து விடுகிறார். அப்போ இவர் படையெடுத்து போய் ஜெயிச்சு அந்த இடத்த பிடிக்கிறார். பிடிச்சி இனிமேல் இந்து மக்கள்லாம் போய் அங்கே போய் நீங்கள் வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாரு. இதை சீனாக்காரன் எப்போ வர கம்முன்னு இருக்கிறான், பிரிட்டிஷ் உள்ளே இருக்கிற வர கம்முன்னு தான் இருக்கிறான்.
பிரிட்டிஷ் எல்லாம் போனதுக்கு அப்புறம் மறுபடியும் படையெடுத்து வந்து இது வந்து எங்களுது 1680க்குல வந்து இந்த ராஜா வந்து படையெடுத்துக்கு வர முன்னாடி அவுரங்கசீப் படையெடுத்து வரலன்னா இந்த பகுதி சீனாவோட பகுதியாகத்தான் இருந்திருக்கும் அப்படின்னா 1960 வந்து சொல்றான். எப்போ? கிட்டத்தட்ட 300 வருஷம் கழிச்சு. சரியா? அப்ப என்ன? அப்ப அவுரங்கசீப் வந்து இந்துக்களுக்கு எதிரான மன்னரா? அவுரங்கசீப் ஒரு மன்னர், அவ்வளவுதான். மன்னர்களை பொறுத்தவரை மதங்கள்லாம் கிடையாது. அவங்களுக்கு அந்த நாடு தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும்ன்றது ஒண்ணுதான் அவங்களோட நோக்கமாக இருக்கும். சரி, இப்ப இந்த ராஜ் தாக்கரே என்ன சொல்லியிருக்கிறாரு? அவர் அருமையா ஒரு வரி சொல்லியிருக்கிறாரு. இந்த விக்கி கௌஷல், அப்புறம் இந்த இன்னொருத்தர் ஏதோ ஒரு அக்ஷய் கண்ணா, இந்த 2 பேர் வந்து நடிச்சதுக்கு அப்புறம் தான் அவுரங்கசீப்னா யாரு, சாம்பாஜி செய்த தியாகம்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு எல்லாம் தெரியுதா? லூசுங்களாடா நீங்க? ஒரு சினிமா அவன் ஏதோ எடுத்தவன் ஒரு அவன் சங்கீத்தனமா ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்கிறான். அதை போய் பார்த்துக்கிட்டு ஊர்ல கலவரம் பண்ணிட்டு தெரியுறீங்க. ஹிஸ்டரியை போய் பாட புஸ்தகத்துல படிங்கடா, வாட்ஸ்அப்ல படிக்காதீங்க அப்படின்னு அவருக்கு சொல்லியிருக்கிறார். ராஜ் தாக்கரே அவர்களுக்கு நமது பாராட்டுகள். மகாராஷ்டிரா நவ நிர்மான் சேனா. நவ நிர்மான்னா வேற ஒன்றும் கிடையாது, புதிதாக உருவாக்குதல், புதிய நிர்மாணம் செய்தல், மகாராஷ்டிராவை புதுப்பித்தல், அதற்கான படை அப்படின்னு சொல்லி தான் அந்த கட்சிக்கு பேர் வச்சிருக்கிறாரு. மகாராஷ்டிரா நவ நிர்மான் சேனா. அதோட தலைவராக இருக்கக்கூடிய ராஜ் தாக்கரே தான் இதை வந்து ரொம்ப கடுமையாக சாடி இருக்கிறார். மகாராஷ்டிரா மக்கள் கொஞ்சம் இன்னும் நாகரிகமாக நடந்து கொள்ளுங்கள். நீங்க வந்து நடந்துக்கிற முறை வந்து ரொம்ப ரொம்ப தப்பா இருக்கு. இந்த இங்க வாழக்கூடிய இஸ்லாமியர்களும் நாமும் சகோதரர்களாக தான் வாழ்ந்துகிட்டு இருக்கணும். சிவாஜி மகாராஜே தன்னுடைய படையில் பல இஸ்லாமியர்களை படை தளபதிகளாக வச்சிருந்தாரு. அதாவது போர் வீரர்களாக இருந்ததெல்லாம் விட்டுருங்க, அதை தாண்டி தளபதியாகவே அவர் நியமிச்சிருக்கிறாரு. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் சிவாஜி மகாராஜே ஏற்றுக்கொண்ட இந்து இஸ்லாமிய சகோதரத்துவம் ஒற்றுமைன்றத நீங்க வந்து சிவாஜியின் பேராலேயே அதை குலைக்கும் நடவடிக்கையில ஏற்பட்டீங்கன்னா நீங்க செய்வது சிவாஜிக்கே செய்யற துரோகம் தான். சிவாஜியே மண்ணின் மைந்தன்னு சொல்லிட்டு சிவாஜியின் கொள்கைகளுக்கு நேர் எதிராக நடந்து கொள்கிறீர்களே, உங்களுக்கு அறிவு இல்லையா? பாஜகவும் RSSம் என்ன நோக்கத்துக்காக இதை செய்யறாங்க அப்படின்னு பாருங்க. நமக்கு தேவை மராட்டி மொழியில கல்வி. இப்ப நம்ம தமிழ்நாட்டில் கொளுத்தின நெருப்பு, இந்த திராவிட தீ இந்தியாவெங்கும் பரவ தொடங்கி விட்டது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். சும்மா இல்லாமல் அவர் என்ன சொல்லியிருக்காரு? இப்போ அப்போ அவர் பேசுகிறார், என்னையா மும்மொழி கொள்கைன்னு அவன் சொல்லிட்டு இருக்கிறான். பாம்பேலேயே யாரும் மராத்தி பேச மாட்டீங்க, எல்லாரும் மராத்தி பேசுங்க, மராத்தியில் படிங்க, தாய்மொழியில் படிங்க. தாய்மொழியில் படிக்கிறதுக்கு உண்டான வேலையை ஏதாவது இந்த RSSம் பாஜகவும் செய்கிறாங்களா? தற்போதைய மகாராஷ்டிராவின் பிஜேபி முதலமைச்சர் இதற்கு ஏதாவது வேலை செஞ்சாரா? அவர் ஒன்றும் செய்யாம உங்களை தூண்டி விட்டு வன்முறையும் கலவரமும் ஏற்படுத்தக்கூடிய நோக்கத்துல தான் அவர் ஈடுபட்டு இருக்கிறாரு. ஸோ முக்கியமாக வரலாறுகளை படிக்கும் இடமாக வாட்ஸ்அப் எல்லாம் வச்சுக்காதீங்க. வாட்ஸ்அப்ல எல்லாம் போய் வரலாறு தேடினீங்கன்னா உங்களை போல ஒரு முட்டாள் உலகத்துல இருக்க மாட்டான். அதனால தயவு செய்து இந்த கலவரங்களில் ஈடுபடாமல் இருங்க அப்படின்னு நம்மளும் அதை தான் சொல்றோம். நல்லா புரிஞ்சுக்கிங்க. அவுரங்கசீப் பல இந்து கோயில்களுக்கு பணம்லாம் கொடுத்தாருன்றதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இதெல்லாம் தாண்டி இந்துக்கள் புனிதம்னு கருதக்கூடிய கைலாச மலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கைலாசம் பிளஸ் மானசரோவர் பகுதிக்கு, மானசரோவர்ல தான் கங்கை உற்பத்தி ஆகி வருது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த இடத்த சீனாவின் கட்டுப்பாட்டிலிருந்து மீட்டு இந்தியாவோடு இணைத்து இந்துக்கள் அந்த இடத்துக்கு போயிட்டு வர பில்கிரிமேஜ் மாதிரி புனித பயணமாக போயிட்டு வர்றதுக்கு ஏற்பாடு செஞ்சு கொடுத்த மன்னர் அவுரங்கசீப். அவரை வந்து இந்து விரோதி புடலங்கான்னு இவனுங்கெல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. இவனுங்கெல்லாம் முட்டாள் மாதிரி இப்படிதான் பேசுவாங்க. இதெல்லாம் புரிஞ்சிக்காம அதெல்லாம் மண்டையில ஏற்றிக்காம உண்மையை புரிஞ்சுக்கிங்க. வாட்ஸ்அப்லேயோ கண்ட இடத்துலையும் வரலாறு படிக்காதீங்க. வரலாறை புத்தகங்களில் படிங்க. நான் சொல்றேன்னா இப்போ நான் சொல்றேன்றதுக்காக ஏற்றுக்காதீங்க, போய் தேடி பாருங்க. 1680 அவுரங்கசீப் கான்குவெஸ்ட்னு போட்டு பாருங்க. சீன பகுதியில் அவர் போய் படையெடுத்து ஜெயிச்ச விவரங்கள் பூரா, வரலாறு பூரா உங்களுக்கு நெட்லேயே கிடைக்கும். ஸோ தேவையில்லாமல் இந்த பாஜகவும் RSSம் நாட்டை ஒரு பதட்டத்திலேயே வச்சிருக்கணும். அப்படி பதட்டத்திலேயே இருந்தால் தான் வந்து நாம் பெரும்பான்மை வாதம் பேச முடியும் அப்படின்னு அவங்க திட்டத்தோடு இருக்கிறாங்க. அந்த திட்டத்தை முறியடிக்கும் விதமாக நாம் எல்லாவற்றையும் தெளிவாக புரிந்து கொள்வோம், தேடி எடுத்து படிப்போம். இதை பற்றி உங்கள் கருத்துக்கள் என்னன்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.